பிள்ளைகளுடைய மேன்மையை கர்த்தர் பிதாக்களுடைய வாயிலே, பிதாக்களுடைய மனதிலே, பிதாக்களுடைய இருதயத்தில் கர்த்தர் வைத்திருக்கிறார். உங்கள் பிள்ளைகளை குறித்து என்ன யோசிக்கிறீங்க, என்ன பேசுகிறீங்க, என்ன தியானிக்கிறீங்க அப்படின்ற அந்த காரியங்கள் தான் உங்கள் பிள்ளைகளுக்கு மேன்மையையோ தாழ்வையோ கொண்டு வரப்போகிறது. மேன்மையடைய வேண்டுமானால் இந்த வார்த்தையை பேசுங்கள், 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 பேசிக்கொண்டே இருங்கள். நீதியின் சூரியன் உங்கள் பிள்ளைகள் மேலே உதிக்கி உங்கள் பிள்ளைகள் வெளியே புறப்பட்டு போய் வளர்கிற கொழுத்த கன்றுகளைப் போல வளருவார்கள். உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கை மாறும். உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உங்கள் பிள்ளைகள் சகல ஜாதிகளாலும் அறியப்பட்டிருப்பார்கள். ஹல்லேலூயா. அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், அவன் பெரிய காரியங்களை செய்வான். தேவ ஆவியினால் ஏவப்பட்டு பேசப்பட்ட இந்த வார்த்தைகள் பைபிள் சொல்லுகிறது மாறாது. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என் வார்த்தையின் எழுத்தாகிலும் எழுத்தின் உறுப்பாகிலும் ஒளிந்து போவதில்லை. அது வெறுமையாய் என்னிடத்தில் திரும்பாது, அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும். நீ சொன்னபடியே உனக்காகும். விசுவாசிக்கிறீங்களா? அவ்வளவு வலிமையானது இந்த வார்த்தை.